இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அதோட முழுமையான பலன்களை அடைய குருவருளும் இறையருளும் வேண்டி துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 4லேருந்து ஸ்லோகம் 33, 34, 35. முதல்ல ஸ்லோகம் 33. ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞானயஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. ஸ்லோகம் 34. தத் வித்தி பிரதிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினः தத்வதர்ஷினः. ஸ்லோகம் 35. யஜ்ஞாத்வா ந புனர்மோஹம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன திரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. ஸ்லோகம் 33 அர்த்தம், உடல் ரீதியான லௌகீக பொருள் ரீதியான தியாகங்களை விட சத்தியத்தை உணர்ந்து உயர்ந்த ஞானத்துடன் செய்யப்படும் யாகம் மிகச்சிறந்தது. எல்லா தியாகங்களும் இறுதியில் ஆத்ம ஞானம் அடைவதில் முடிவடைகிறது. 34 அர்த்தம், சத்குருவிடம் சரணடைந்து அவரது லட்சியத்தில் பங்காற்றி சேவை செய்து குரு உபதேசம் பெற்று சத்தியத்தை அறிந்து ஆத்ம ஞானத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். 35 அர்த்தம், ஆத்ம ஞானம் அடைந்த பின் சர்வம் பிரம்மம் என்று அறிந்து அறியாமை விலகி மாய வலையிலிருந்து விடுதலை பெறுவீர். இப்போ இதுக்குண்டான விளக்கத்தை எளிமையாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். இந்த 33வது ஸ்லோகத்தில் லௌகீக மட்டத்திலான தியாகங்களை செய்கிறத விட சத்தியத்தை உணர்ந்து உயர்ந்த ஞானத்துடன் செய்யப்படும் ஞான யஜ்யம் மிகச்சிறந்ததுன்னும், எல்லா யஜ்யங்களும் கடைசியில் ஆத்ம ஞானம் அடைவதில் முடிவடைகிறது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அந்த ஆத்ம ஞானத்தை நம்ம சொந்த சிந்தனையாலோ சொந்த முயற்சியாலோ மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. பிரணிபாதேன அப்படின்னு சொல்லப்படுற பவ்யத்துடன் சத்குருவிடம் சரணடைந்து அவரது லட்சியத்தில் பங்காற்றி சேவை செய்து குரு உபதேசம் கேட்டு பெற்று சத்தியத்தை அறிந்து ஆத்மா அனுபவம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். இந்த குரு உபதேசம் என்னன்னா, தத்துவமசி, அந்த பிரம்மம் தான் நீ அப்படிங்கிற மகா வாக்கியம். அந்த பரபிரம்மம் நம்ம இதயத்தில் நித்திய நிரந்தரமாக சத்தியமாக எப்பவும் ஆத்ம ஜோதியாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நித்திய சத்தியம். இந்த சத்தியத்தை பல முறை நம்ம படிச்சிருந்தாலும் நம்மளால் தானாக இதை உணர முடியாது. வெறும் காதால் கேட்டால் மட்டும் இதை உணர முடியாது. அற வழியில் ஆன்மீக பாதையில் பயணித்து பரிபூர்ண ஞானத்தை அடைஞ்ச பிரம்ம ஞானியான ஒரு சத்குருவோட சத்சங்கம் கிடச்சி அவரோட ஆசியோடு நாம் இந்த ஆத்மானுபவம் அடைய முடியும். ஆனால் ஒரு சத்குருவை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு மகான் பாபுஜி மகாராஜ் தெளிவாக விளக்குறார். சின்சியராக நாம் ப்ரே பண்ணி வேண்டிக்கிட்டோன்னா நமக்கான குருவை இந்த கடவுள் நமக்கு அனுப்பி வைப்பார். உண்மையான குருவுடன் நம்மளை கனெக்ட் பண்ணுறது அந்த கடவுளோட மகத்தான கிருபைகளில் ஒன்றாகும். ஒரு குருவின் பங்கு நமது கவனத்தை உள்முகமாக நம் இதயத்தில் குடிகொண்டு இருக்கும் சத்குருவான சாக்ஷாத் அந்த பகவான்கிட்ட திருப்புவதாகும். The role of an external guru is to turn our attention to internal guru. குரு ஒரு ரோல் மாடலாக இருப்பார். அவர் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறதும் இல்லை, வாழ்கிறதும் இல்லை. அவர் வெளிப்புறமாக எதையுமே தேடுறதில்ல. உலக விவகாரங்களையும் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், லௌகீக இன்பங்களால் லோவர் ப்ரெஷர்ஸ் அனுபவத்திலிருந்து ஒதுங்கி அப்படி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணவும் மாட்டார்.
சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல், செல்ஃபிஷாக சுயநலம் இல்லாமல், தற்பெருமை தம்பட்டம் அடிக்காமல், யார்கிட்டையும் எந்த பாகுபாடும் காட்டாமல், எல்லாரையும் சமமாக பாவித்து தூய அன்பை மட்டுமே கொண்டவராக இருப்பார். குரு எப்பவும் சிம்பிளாக எளிமையானவராக இருப்பாருங்க. சிம்பிளிசிட்டி, மினிமலிஸ்டிக் அப்ரோச் மட்டுமே ஃபாலோ பண்ணுவாராக இருப்பார். ஒரு மலை ஏறும்போது எப்படி ஒரு வழிகாட்டி, மவுண்டனியரிங் கைடு பல முறை அந்த கஷ்டமான பாதையை கடந்து நமக்கு அந்த நாலேஜை கைடு பண்ணுவாரோ, அப்படி ஒரு குரு நமக்கு ஆன்மீக பயணத்தில் வழிகாட்ட வல்லவர். பாதையில் வரக்கூடிய ஆபத்தை அது வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியில் இழுத்து நம்ம காப்பாற்றுவார். ஆன்மீக பயணத்தில் வர்ற தடைகளை அகற்றி பல ஆன்மீக நிலைகளை சுலபமாக கடக்க நமக்கு உதவு பண்ணுவார். குரு ஒரு தாயை போன்றவர். தனது குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி நிபந்தனையின்றி நேசிக்கிறாரோ, அன்கண்டிஷனல், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஷீ இஸ் ப்ரொடெக்டிங் அஸ் பியாண்ட் ஹர் லிமிட்ஸ் இல்லையா? அப்படி ஒரு குரு நம்ம எந்நேரமும் கவனித்து பாதுகாக்கிறார். அத்தகைய திறமையான குருவிடமிருந்து நாம் வழிகாட்டுதலை பெறணும். அந்த வழிகாட்டுதலை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆத்ம ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் எல்லாத்துலேயும் எங்கேயும் எப்பவும் இங்கே இருக்கிறது அந்த பரமாத்மா தான். சர்வம் பிரம்மம் சர்வகிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம அறியாமை விலகி மாய வலையிலிருந்து விடுதலை பெறுவோம். நல்லது. நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.